இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ரொம்ப பாவமா இருந்துச்சு விஜய பார்க்க. விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு குழந்தை மாதிரி காவேரிட்ட போய் கெஞ்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சு கூட பார்க்கல. அவரோட டெரர் ஃபேஸை தான் இவ்வளோ நாளா நம்ம பார்த்துருக்கோம். அதே மாரி அவர் காதலுக்காக இவ்வளோலாம் வந்து காவேரி கிட்ட கையெல்லாம் பிடிச்சு, இந்த மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஆனா காவேரி வந்து அசைஞ்சே கொடுக்கல. இல்ல எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம். எங்க அம்மா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க என்னனால. அதனால நான் அத சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்போ வர முடியாது உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் இங்க விஜய் விடவே இல்ல. நான் தான் என் ஃபேமிலிய பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்லும்போது, உடனே விஜய் கேட்குறாரு, "அப்ப என்ன யார் பார்த்துக்குருவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி அப்படியே கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கே அப்படியே பார்த்தீங்கன்னா, ச்சே காவேரி கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? சரி நான் உங்கள விடமாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம். உங்கள விடமாட்டேன். அதே நேரத்தில என் ஃபேமிலிய நான் பார்த்துக்கிறணும். அதனால என்னால இப்படி பொசுக்குன்னுலாம் வர முடியாது. அப்படியாவது சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லல இங்க காவேரி பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்னுட்டு நான் போணும். எனக்கு டைம் இல்ல. நான் 1/2 மணி நேரத்துக்குள்ள வர்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. விஜயுமே சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா வந்து காவேரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இந்த மாரி டைம்ல நான் அவள போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் யோசிக்கிறாரு, இவ வந்து ஜாபுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கா. அதனால அந்த ரூட்லயே போய் தான் அவள நம்ம மடக்கணும். நம்ம ஃப்ரெண்டு யார்ட்டயாவது சொல்லி வேற ஆஃபீஸ்ல இருந்து நம்ம கால் பண்ணி இந்த மாரி கூப்பிட சொல்லலாம். ஏன்னா வந்து இங்க கௌதம் ஆஃபீஸ்க்கு காவேரியா வரும்போது கௌதம்ட்ட சொல்லி கால் பண்றாரு. ஆனா வந்து இத காவேரி கெஸ் பண்ணிட்டு, இவர் தான் நம்மள ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, "இல்ல நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்லிடுறாங்க போல. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேற ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல போய் உட்காந்துட்டு, இந்த மாரி "நீ கால் பண்ணி கூப்பிடு. இந்த மாரி ஒரு ஜாப் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்க காவேரி சந்தேகமா, "என்னது தினேஷா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரைட்டர் வந்து இன்னைக்கு சூப்பரா தான் வந்து டயலாக்ஸ்லாம் செம்மையா எழுதியிருக்காரு. இங்க விஜய் வந்து காவேரி மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே அப்படியே ஒரு மாதிரி நம்ம கிட்ட ஒரு பையன் நின்டு இந்த மாரிலாம் சொன்னா, நம்மளே வந்து மனசு இறங்கிருவோம். அந்த அளவுக்கு செம்மையா எழுதியிருக்காங்க. விஜய் வந்து அப்படியே பாவமா மூஞ்சிய வச்சுட்டு பேசுறதும், இங்க காவேரி வந்து ரொம்ப இதா அப்படியே அவங்களோட ஸ்டேஜ்லேருந்து இறங்காம அப்படியே நிற்கிறதும் ரொம்பவே வந்து இதா தான் இருந்துச்சு. இதில முக்கியமா வந்து "என்ன யாரு பார்த்துக்குருவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு குழந்தை வந்து கேட்குற மாரி தான் இருந்துச்சு அத நான் பார்க்கும்போது. அத இங்க பாரி ரைட்டர் சார் இருக்கார்ல, அவரோட இன்ஸ்டா பேஜ்ல இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தப்ப, இந்த மாதிரி "என்னை யாரும் திட்டாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள மாரி நெறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதில ஒருத்தவங்களோட கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "திகட்ட திகட்ட லவ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு. இப்போ புரியுது சார். நீங்க இவ்வளோ நாளா சொல்லும்போது நான் நம்பவே இல்ல. இப்போ புரியுது. டுடே டயலாக்லாம் செமையா இருந்துச்சு. பழைய விஜய் வந்து திரும்ப வந்த மாரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அத பார்த்துட்டு பாரி சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிப்ளை பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட்க்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதாவது ஒரு எபிசோட்ல இந்த மாதிரி காவேரி வந்து கண்ண கசக்கிட்டு நிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, "ஐயோ! எபிசோடு என்னையா என்னையா எழுதியிருக்க? என்னையா அது? என்னையா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன போட்டு திட்டுவீங்க. அப்ப போட்டு என்னைய போட்டு திட்டுவீங்க. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ண தான் செய்வீங்க. இன்னைக்கு வந்து காவேரிக்கும், விஜய்க்கும் டயலாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதே மாரியே நான் கொண்டு போகவும் முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி டயலாக்ஸ்லாம் வரும்போது, நீங்க என்ன போட்டு திட்ட தான் செய்வீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப திரும்ப வந்து இந்த மாரி கான்வர்சேஷன்லாம் இருக்கும் போல. 2 பேருக்கும் வந்து செம்மையான பயங்கரமான சண்டைலாம் இருக்கும் தான் போல. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் காவேரி திரும்ப கண்ண கசக்கிட்டு நிக்கும்போது, என்னைய மறுபடியும் திட்டாதீங்கம்மா தாய்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இருந்தாலுமே இவருமே பாவம் தான். எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே வந்து இப்படி கொஞ்சுற மாரியே டயலாக்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தா, அதுவும் போர் அடிச்சு போயிரும் உங்களுக்கு. அப்பப்ப சண்டையும், அப்பப்ப கொஞ்சம் நல்லாவும் இது பண்ணி இருந்தா தான் வந்து அந்த எபிசோடே வந்து கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாவும் இருக்கும். நீங்களே நெனச்சு பாருங்க. ஒரேடியா ஜவ்வு மாதிரி அப்படியே அன்பையே வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தா, அந்த லைஃப்ல என்ன இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் வந்து இந்த மாரி டயலாக்ஸ்லாம் வந்து ஒரு நாள் நல்லாவும், ஒரு நாள் வந்து இதாவும் இருக்கிறது நம்ம மக்களால தாங்க முடியல. அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது என்னன்னா, நம்ம வந்து விஜய், காவேரி மேல வச்சிருக்கிற பிரியத்த வந்து இந்த மாரி தான் வெளிப்படுத்த முடியும். அவங்க அழுதோன்னா நம்மளால வந்து தாங்கிக்கிற முடியல. அததான் இவங்களுமே சொல்றாங்க. ரைட்டருமே பாவம் தானே. கொஞ்சம் அவரையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாம நீங்க இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவருமே கதர்றாரு. "ஐயோ! என்ன போட்டு ஏன் இப்படிலாம் திட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்து மக்களே கொஞ்சம் ரைட்டரையும் கொஞ்சம் திட்டாம கொள்ளாம அப்பப்போ கொஞ்சம் நல்ல டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் நீங்களுமே வந்து ரைட்டர் பாரி சார்ட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறோம். நல்ல டயலாக்ஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இன்னைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நாங்களும் சந்தோஷப்படுவோம். மண்டையை போட்டு பிச்சுக்காம அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்ப்போம்ல சீரியல், அதான் சொல்கிறோம். சரி, நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இனிமேல் வர எபிசோட் எல்லாலையுமே கொஞ்சம் விஜய் வந்து மீட் பண்ண வர மாதிரியும், அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செம்ம ஃபன்னாக தான் போகுது. கண்டிப்பாக இனிமேல் வந்து
அந்த எபிசோட் வந்து பார்க்க கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் ரைட்டர் மேலே கொந்தளிக்காமல் கொஞ்சம் அவரையும் சரி சுச்சுவேஷனுக்கு தக்கன அவரும் எழுத முடியும், அவரை சொல்லியும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து திட்டுங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களோட கொந்தளிப்புலாம் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டிக்கிறாதீங்க. ஏன்னா 2 நாள் வந்து எபிசோட் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக தான் போகும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உங்களை ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன்.